இவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. இவரை நம்ம போய் பார்க்குறோம். இவர் என்னென்னா பிரச்சனையில் மாட்டி விட்டு இவர் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிடுறாருங்க. சரி, பிரச்சனை நடந்துட்டுருக்கும் போதாவது நீ வா முருகா அப்படின்னா, நம்ம பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணும் போதே நீ அது கூட இரு முருகா, நான் இதில் இறங்கலாமா வேண்டாமான்னு இவரை கேட்டுட்டு தான் நம்ம பண்ணுறோம். நம்மளை பாட்டுக்கு இறக்கி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிடுறாருங்க. அதனால தான் இல்லை இன்னைக்கு போயிட்டு நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிவன் மலைக்கு தாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் இது தாங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேமஸ். அண்டு என்றைக்கு போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு தாங்க போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்தா செம்ம கூட்டம். நாங்கள் சாமியை பார்க்கறதே கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போய் வரிசையிலலாம் நின்று ஆரம்பிச்சிட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் பொங்கல், புளியோதரை அப்படின்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. மேலெல்லாம் எந்த கடையும் இல்லை, எல்லாத்தையும் கடையெல்லாம் எடுத்துட்டாங்கங்க. அதுக்கப்புறம் கீழே பழம், அதுக்கப்புறம் அர்ச்சனைக்கு தேவையானதெல்லாம் வாங்க சொல்லிட்டாங்க. சரி நானும் சொல்லி லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 1000 பேருக்கு, நாங்கள் 1000வது நம்பராக தான் நாங்கள் நின்றுருந்தோம். அப்படியே 1000 பேர் ஃபுல்லாக போயிட்டே இருக்காங்க. கோயிலை சுற்றியே ரவுண்ட் அடித்து வரிசையில் நின்றுட்டோம்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி இருந்துச்சு. கடைசியில் போய் அவர்கிட்ட கோவமாக போய் சண்டை போடலான்னு, இல்லை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னை பிரச்சனையில் தள்ளி விடுறதா உங்களுக்கு வேலையா, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையில் தள்ளி விட்டு நீங்கள் போயிடுவீங்க, நீங்கள் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிடுறீங்க, கடைசியில் நான் தான் மாட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டையெல்லாம் போடலான்னு சொல்லி போனால், அவர் முகத்தை பார்த்ததுக்கப்புறம் எப்படிங்க சண்டை போட வரும்? சரின்னு சொல்லிட்டு அப்படியே சரி போ நான் பார்த்துக்கிறேன்ங்கிற மாதிரி டொயின் தலையாட்டிட்டு நானும் வந்துட்டேங்க. இதுதான் எனக்கு எப்போவும் வேலை. வாரம் இவர்கிட்ட சண்டை போடலான்னு தாங்க போவேன். கடைசியில் இவர் முகத்தை பார்த்ததுக்கப்புறம் சரி போ அப்படிங்கிறப்ப அவரே சொல்கிற மாதிரி இருக்கும். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துடுவேன். மறுபடியும் கோவத்தில் போவேன். இது தாங்க ரெகுலராக நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தா இவர் மட்டும் கொச்சிட்டு மலை மேலே போய் உட்காந்துக்கிறாரு. சென்னி மலை, சிவன் மலை அப்படின்னு எல்லா மலையிலையும் போய் உட்காந்துருக்கிறாரு. இனிமேல் நானும் கொச்சிட்டு இவர் மலைக்கு வெளியே வாசல்லே உட்காந்துக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.